السلام عليكم ورحمة الله وبركاته. أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. ولتكن منكم أمة يدعون إلى الخير ويأمرون بالمعروف وينهون عن المنكر وأولئك هم المفلحون. صدق الله العظيم. தமிழ் தாய் வாழ்த்து. மாணவர்கள் அமைதி காக்கவும். வரவேற்புரை வழங்கிட எம் கல்லூரி முதல்வர் முனைவர் அப்துல் தவாப் அவர்களை அழைக்கின்றோம். சென்டர் மாறிக்க போகும். எல்லா புகழும் இறைவனுக்கே. அஸ்ஸலாமு அலைக்கும். அனைவருக்கும் பணிவான வணக்கம். பழமையான மொழியைத்தான் இந்நாட்டின் தேசிய மொழியாக்க வேண்டும் என்றால் இந்தியாவின் தேசிய மொழியாக தமிழைத்தான் ஏற்றுக்கொள்ள வேண்டும் என பாராளுமன்றத்தில் கர்ஜித்த கண்ணியமிகு காயிதே-மில்லத் இஸ்மாயில் சாஹிப் அவர்களின் பெயரை தாங்கி இருக்கும் இக்கல்லூரியின் சார்பாகவும் மற்றும் நிர்வாகத்தின் சார்பாகவும் அனைவரையும் அன்புடன் வரவேற்கின்றேன். தமிழ்நாட்டின் வளர்ச்சி பயணத்தில் ஒருவரையும் பின்தங்க விடவும் மாட்டோம் என்ற முயற்சியில் தமிழ்நாடு அரசு தீட்டிய திட்டங்களில் இன்றைய மாணவர்கள் நாளைய தலைவர்கள் என்ற கருத்தை மனதில் நிறுத்தி உயர்கல்வி மாணவர்களுக்கு விலையில்லா மடிக்கணியை கொடுக்கும் இத்திட்டத்தின் மூலம் நம் கல்லூரி மாணவர்கள் பயனடைவதை மகிழ்ச்சியுடன் தெரிவித்துக் கொள்கின்றேன். உலகம் உன் கையில் என்ற விலையில்லா
விடியலா மடிக்கணியின் திட்டத்தின் மூலம் மடிக்கணியை வழங்கும் விழாவில் சிறப்பு விருந்தினராக கலந்து கொள்ளும் மதிப்புக்கும் மரியாதைக்கும் உரிய திரு எஸ் அரவிந்த் ரமேஷ் எம்எல்ஏ சோழிங்கநல்லூர் தொகுதி அவர்களை வருக வருக என வரவேற்கிறேன். திரு இ கருணாநிதி எம்எல்ஏ பல்லாவரம் தொகுதியை சேர்ந்த அவர்களையும் நான் மனமாற வரவேற்கின்றேன். நம் கல்லூரியின் முன்னாள் மாணவர் மற்றும் முன்னாள் தலைவர் மறைந்த திருப்பா ரவி அவர்களின் மனைவி மிஸ்ஸஸ் சிவபூஷணம் ரவி தலைவர் மேடவாக்கம் பஞ்சாயத்து அவர்களையும் வரவேற்பதில் மகிழ்ச்சி அடைகின்றேன். சேர்மன் அவர்களையும் வரவேற்பதில் மகிழ்ச்சி அடைகின்றேன். நம் கல்லூரியை சிறப்பாக வழிநடத்தும் நம் கல்லூரி செயலர் மற்றும் தாளாளர் மற்றும் கண்ணியத்துக்குரிய காயிதே மில்லத் அவர்களின் பேரர் ஜனாப் எம்ஜி தாவூத் மியா கான் சாஹிப் அவர்களையும் வரவேற்கின்ற மகிழ்ச்சி அடைகின்றேன். இணை செயலர் ஜனாப் ஏ ஷாவுல் ஹமீத் சாஹிப் ஜனாப் ஏ முகமது இஸ்மாயில் சாஹிப் அவர்களையும் பெருமையோடு வரவேற்கின்றேன். இவ்விழாவில் கலந்து கொண்டு சிறப்பிக்கும் விருந்தினர்கள் கல்லூரி நிர்வாக குழு உறுப்பினர்கள் பனையூர் தாஜுதீன் சாஹிப் அவர்களையும் வருக வருக என வரவேற்கின்றேன். கல்லூரி கண்காணிப்பாளர் திரு மசர் கான் அவர்களையும் துணை முதல்வர்கள் அவரையும் பேராசிரியர்கள் அலுவலக ஊழியர்கள் மற்றும் நம் அன்பு மாணவர்களை உற்சாகத்துடன் வரவேற்கின்றேன். இத்திட்டத்தின் மூலம் பயன்பெறும் மாணவ மாணவிகள் இந்த வாய்ப்பை சரியாக பயன்படுத்தி வாழ்வில் உங்கள் லட்சியத்தை அடைய எல்லாம் வல்ல இறைவனிடம் பிரார்த்திக்கின்றேன். மீண்டும் அனைவரையும் வருக வருக என்ற வரவேற்று விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். அடுத்தது தலைமை உரை வழங்கிட கண்ணியத்திற்குரிய காயிதே மில்லத் அவர்களின் பேரரும் எமது பெருமதிப்பிற்குரிய எமது கல்லூரியின் தாளாளர் மற்றும் செயலாளர் அல்ஹஜ் எம்ஜி தாவூத் மியா கான் சாஹிப் அவர்களை அன்போடு அழைக்கின்றோம். அளவற்ற அருளாலும் நிகரற்ற அன்புடையோருமாகிய எல்லாம் வல்ல இறைவனின் திருப்பெயரால் தொடங்குகின்றேன். இன்றைக்கு இந்த ஒரு அழகிய விழாவில் கலந்து கொள்வதற்காக இங்கு நம்மிடையே வந்திருக்கும் இங்கு நம்முடைய சட்டமன்ற உறுப்பினர் திரு அரவிந்த் ரமேஷ் அவர்களே, நான் சிறுவயது முதல் அறிந்த எங்களுடைய குரோம்பேட்டை இல்லத்தை உள்ளடக்கிய தொகுதியினுடைய சட்டமன்ற உறுப்பினர் திரு இ கருணாநிதி அவர்களே மற்றும் இங்கே நம்முடைய கல்லூரி முன்னாள் மாணவரும் இன்றைக்கு அவருடைய துணைவியார் இன்றைக்கு பஞ்சாயத்து ஊராட்சி தலைவராக இருக்கக்கூடிய அம்மையார் அவர்களையும் சிவபூஷணம் ரவி அவர்களையும் இந்த கூட்டத்திற்கு வருக வருக என்று அழைப்பதில் பெருமை அடைகின்றேன். கல்லூரியுடைய முதல்வர், துணை முதல்வர்கள், ஆசிரியர்கள், எல்லா கண்காணிப்பாளர் மற்றும் அலுவலர், மாணவ மாணவிகளே, உங்கள் அனைவரையும் இந்த நேரத்தில் வரவேற்பதில் நான் பெருமை அடைகின்றேன். இந்த குறுகிய காலத்தில் ஏற்பாடு செய்யப்பட்ட இந்த விழா ஒரு முக்கியத்துவம் வாய்ந்தது. நம்முடைய மாண்புமிகு முதல்வர் அவர்கள் பலவிதமான திட்டங்களை மாணவர்கள் மற்றும் நம் மாநிலத்து மக்களுக்கு உதவும் வகையில் அவர்கள் அறிவித்தும் நிறைவேற்றியும் வருவதெல்லாம் நீங்கள் பார்க்கிறீர்கள். மாணவர்களுக்கு உலகளாவிய கல்வி அவர்களுடைய கையிலே உட்டியிலே கிடைக்க வேண்டும் என்பதற்காக இந்த உலகம் உங்கள் கையில் என்ற இந்த திட்டத்தின் மூலம் இந்த மடிக்கணினியை உங்களுக்கு அவர்கள் அளிக்க முன்வந்துள்ளார்கள். இப்பொழுது இந்த ஃபைனல் இயர் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு மட்டும் இருந்தாலும் கூடிய விரைவிலே மற்ற மாணவர்களுக்கும் இது உடனடியாக வழங்கப்படும். இந்த கல்லூரியை பற்றி நான் உங்களிடத்தில் என்னுடைய சிறப்புகளை பற்றி நான் அடிக்கடி கூறியது தான். இந்த இங்கு மட்டும் இல்லை, தமிழகத்திலேயே இங்கே அரசு கல்லூரிகளும் இங்கே இருக்கின்றன. நம்முடைய ஒரு சில கிலோமீட்டர் தூரத்திலேயே தமிழகத்திலேயே மிக குறைவான ஃபீஸ் வாங்கி கூடிய ஒரு கல்லூரி என்று ஒன்று இருக்கிறது என்றால் இந்த கல்லூரி என்பது திட்டவட்டமாக இந்த நேரத்தில் நாம் யாரோ சில பேர் இந்த மாதிரி இந்த கல்லூரியில் இந்தியாவிலேயே அதிகமாக ஃபீஸ் வாங்குகிறார்கள் என்றுதான் இந்த காழ்ப்புணர்ச்சியால், அரசியல் ரீதியாக சில காழ்ப்புணர்ச்சியால் சில
பிரச்சாரங்களை செய்து கொண்டிருக்கிறார்கள். ஆனால் கண்ணியத்திற்குரிய காகிதம் இல்லாதவர்கள் ஒரு துரும்பளவு கூட சட்டத்தை மீறாதவர்கள் என்பதை இங்கே அமர்ந்திருக்கும் சட்டமன்ற உறுப்பினருக்கும் தெரியும். ஒரு சாலையை கடந்து அந்த தண்டவாளத்தை கடந்தார்கள் என்றால் பிளாட்ஃபார்மை அடைந்துவிட முடியும். என்றைக்கும் ரயிலில் செல்லும் அவர்கள் எங்கோ தெற்கு பகுதியில் போய் ஓவர் பிரிட்ஜில் ஏறிதான் செல்வார்கள். அவ்வாறு தான் நாங்களும் செல்ல வேண்டும் என்று கூறுவார்கள். அந்த மாதிரி சாலையை கடப்பது மட்டுமில்லை, ஒவ்வொரு நிகழ்விலும் சட்டத்தை அப்படி பேணி பார்த்தவர்கள். அவர்கள் பெயரில் உள்ள கல்லூரி அவர்கள் குடும்பத்தாரால் இன்றைக்கு மேனேஜ் செய்யப்பட்டு நிர்வாகம் செய்யப்பட்டுள்ள கல்லூரியில் மிக பெருமையோடு கூறிக்கொண்டு ஒரு துரும்பளவு கூட நாங்கள் இந்த சட்டத்தை மீறாமல் இங்கு நாங்கள் அதை நடத்தி கொண்டிருக்கிறோம் என்பதை நான் கூறுகிறேன். அது மட்டுமல்ல, இந்த கல்லூரியினுடைய மாணவர்கள் இது எவ்வளவு பெரிய பெருமைகளை எல்லாம் கொடுத்திருக்கிறார்கள். அதாவது ஒரு மாணவர் ஏதோ ரிப்பப்ளிக் டேக்கு சென்று விட்டால் அந்த விழாக்கோடு கூண்டுவிடும். அதாவது டெல்லி ரிப்பப்ளிக் டே பெரேட்ல ஒரே நேரத்தில் 4 மாணவிகள் டெல்லியில் சென்று அகில இந்திய பரிசு ஒருவர் வாங்கி வந்திருக்கிறார். NSS எடுத்திருக்கிறீங்களா? கிட்டத்தட்ட 5 மாவட்டங்களில் சிறந்த NSS என்று விருதையும் நம் கல்லூரி சர்டிபிகேட் வாங்கி இருக்கின்றது. NCC ஆக இருக்கட்டும், ஸ்போர்ட்ஸ் ஆக இருக்கட்டும், எல்லாவற்றிலும் இன்று நம் கல்லூரி முன்னணியில் இருக்கின்றது. இந்த கல்லூரியின் முதல் மிகப்பெரிய பெருமை 92% மாணவ மாணவிகள் மிக பொருளாதார ரீதியாக மிகவும் பின்தங்கிய குடும்பங்களில் இருந்து வந்தவர்கள் என்பது எங்களுக்கு மிகவும் பெருமை அடையக்கூடிய ஒரு செய்தியாகவும் நாங்கள் இங்கே கருதுகின்றோம். பல பேர்களுடைய அந்த எதிர்காலத்தையே மாற்றி அமைத்துக் கொண்டிருக்கின்ற இந்த கல்லூரி இன்றைக்கு உங்களுக்கு முதல்வர் அளிக்கக்கூடிய இந்த மடிக்கணினியின் மூலம் இன்னும் பல விதத்தில் அது உங்களுக்கு உதவ வேண்டும் என்ற நோக்கத்தில் அவர்கள் கொடுக்கிறார்கள். அதன் மூலமாக இன்னும் பல சிறப்புகளை நீங்கள் இந்த கல்லூரிக்கு பெற்று தருவீர்கள் என்பதை நான் திடமாக நம்புகிறேன். இங்கே நம்முடைய வந்திருக்கும் சட்டமன்ற உறுப்பினர் நம்முடைய தொகுதி சோழகந்தூர் தொகுதி பகுதியாக இருந்தாலும் முதல் முறையாக நம் கல்லூரிக்கு அவர்கள் வந்திருக்கிறார்கள். இந்த பழைய சட்டமன்றம் முடிவுறும் நேரத்தில் இந்த காலகட்டத்தில் இருந்தாலும் வரக்கூடிய ஆண்டுகளில் இதை நிவர்த்தி செய்யும் விதமாக அவர் சட்டமன்ற உறுப்பினராகி அடிக்கடி இந்த கல்லூரிக்கு வர வேண்டும் என்று விடைபெறுகின்றேன். நன்றி. இது சிறப்பு விருந்தினர்களை கௌரவிக்கும் நேரம். முதலில் சோழிங்கநல்லூர் சட்டமன்ற தொகுதியின் மதிப்பிற்குரிய சட்டமன்ற உறுப்பினர் திரு அரவிந்த் ரமேஷ் அவர்களை கௌரவிக்க எமது கல்லூரி அறக்கட்டளையின் செயற்குழு உறுப்பினர் ஜனாப் ஹாஜுதீன் சாஹிப் அவர்களை அன்போடு அழைக்கின்றோம். அடுத்து பல்லாவரம் சட்டமன்ற தொகுதியின் மதிப்பிற்குரிய சட்டமன்ற உறுப்பினர் திரு இ கருணாநிதி அவர்களை கௌரவிக்க எமது கல்லூரியின் தாளாளர் மற்றும் செயலாளர் அல்ஹஜ் தாவூத் ஞான் சாஹிப் அவர்களை அன்போடு அழைக்கின்றோம். தேங்க்யூ சார். அடுத்து மேடவாக்கம் பஞ்சாயத்து தலைவி திருமதி சிவபூஷணம் ரவி அவர்களை கௌரவிக்க எமது கல்லூரி முதல்வர் முனைவர் அப்துல் தவாப் அவர்களை அழைக்கின்றோம். அடுத்து மேடவாக்கம் பஞ்சாயத்து யூனியன் சேர்மன் திருமதி சங்கீதா பாரதி ராஜா அவர்களை கௌரவிக்க எமது கல்லூரி முதல்வர் அப்துல் தவாப் அவர்களை அழைக்கின்றோம்.
செல்வம் கல்வி என்பதை உணர்ந்து மாணவருக்கு மடிக்கணினி வழங்கும் இத்திட்டத்தின் முக்கியத்துவத்தையும் விளக்க இதை பற்றி மாணவர்களுக்கு அறிவுரை வழங்க சோழிங்கநல்லூர் சட்டமன்ற தொகுதியின் மாண்புமிகு சட்டமன்ற உறுப்பினர் திரு அரவிந்த் ரமேஷ் அவர்களை அன்போடு அழைக்கின்றோம். நகர் பேராளர் இந்த கல்லூரியில் மடிக்கணினி வழங்குகின்ற நிகழ்ச்சியை ஏற்பாடு செய்து தலைமையாக நடத்தி கொண்டிருக்கின்ற இந்த கல்லூரியினுடைய தாளாளர், இந்த கல்லூரியினுடைய பிரின்சிபால் உள்ளிட்ட பேராசிரியர் பெருமக்களுக்கும் இந்த நிகழ்வில் கலந்து கொண்டு சிறப்பு சேர்த்துக் கொண்டிருக்கின்ற பல்லாவரம் தொகுதியினுடைய சட்டப்பேரவை உறுப்பினர், இந்த கல்லூரியை துவங்குவதற்காக இடத்தை கொடுத்து இந்த கல்லூரியை துவங்கி வைத்த பெருமைக்குரிய தலைவர் கலைஞர் அவர்களுடைய பெயரை தாங்கி அமர்ந்திருக்கின்ற கருணாநிதி அவர்களை, இந்த நிகழ்வில் கலந்து கொண்டிருக்கின்ற புனித தோமையார் பணி ஒன்றிய பெருந்தலைவர் சங்கீதா பாரதிராஜன் அவர்களை, இந்த நிகழ்வில் கலந்து கொண்டிருக்கின்ற ஊராட்சி மன்றத்தினுடைய தலைவர் சிவபுருஷன் ரவி அவர்களை, இந்த நிகழ்வில் கலந்து கொண்டிருக்கின்ற ஒன்றிய கழகத்தினுடைய செயலாளர் வெங்கடேசன் அவர்களை, மாவட்ட கவுன்சிலர் வேதிகிரி அவர்களை மற்றும் நிகழ்வில் கலந்து கொண்டிருந்த ஊராட்சியுடைய துணைத் தலைவர் கோபு அவர்களை, வருகை தந்து சிறப்பித்துக் கொண்டிருக்கின்ற சரவணன் அவர்களை, சுரேஷ் அவர்களை மற்றும் நிகழ்வில் கலந்து கொண்டு லோகேஸ்வரன் அவர்களை, HD போஸ் அவர்களை, மனோநிதி அவர்களை, குமார் அவர்களை, MP மூர்த்தி அவர்களை, ரவி கேசவன் அவர்களை, ஜெயக்குமார், ராஜேஷ் மற்றும் விஷேல் உள்ளிட்ட வருகை தந்து சிறப்பித்துக் கொண்டிருக்கும் அனைவரையும் இந்த நேரத்திலே நன்றி கலந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு இந்த மடிக்கணினியை பெற வருகை தந்திருக்கின்ற இருபால் மாணவ செல்வங்களுக்கும் இதில் நன்றி கலந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். உங்கள் கையில் உலகம் என்கின்ற தலைப்பில் அதற்கு ஒரு பெயரை சூட்டப்பட்டு மடிக்கணினியை வழங்குகின்ற இந்த நிகழ்ச்சியை தமிழ்நாட்டின் முதலமைச்சர் அவர்கள் ஒரு சில தினங்களுக்கு முன்னால் தமிழ்நாட்டில் இருக்கின்ற கல்லூரிகளில் படிக்கின்ற மாணவ செல்வங்களுக்கு அர்ப்பணிக்கின்ற நிகழ்வினை துவங்கி வைத்து அதன் தொடர்ச்சியாக அரசு கல்லூரிகளிலும் அரசு உதவி பெறும் நிலைகளிலும் இது போன்ற மடிக்கணினி வழங்குகின்ற நிகழ்ச்சியை தொடர்ச்சியாக அனைத்து கல்லூரி மாணவர்களும் பயன்பெறுகின்ற வகையில் ஒரு உன்னதமான திட்டத்தை துவங்கி வைத்திருக்கின்றார். உலகம் உங்கள் கையில் என்கின்ற தலைப்பு என்பது உலகத்தை அமர்ந்து ஒரு இடத்திலிருந்தே உலகத்தில் இருக்கின்ற நடக்கின்ற அனைத்து நிகழ்வுகளையும் உங்களுக்கு அறிவு சார்ந்த உங்களை மேன்மைப்படுத்திக் கொள்ள உங்கள் அறிவின் மேதுமாக மேலும் மேலும் உங்களை உயர்த்தி கொள்வதற்கு இந்த மடிக்கணினியை நீங்கள் பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் என்பதை அந்த உலகம் உங்கள் கையில் என்ற பெயர் சூட்டப்பட்டிருக்கிறது. தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் எண்ணற்ற திட்டங்களை பள்ளியிலிருந்து கல்லூரி படிக்கின்ற மாணவ செல்வங்கள் கல்லூரி படித்தவர்களுக்கு வேலை வாய்ப்பை தேடுகின்ற சுய தொழில் செய்கின்ற அளவிற்கு இன்றைக்கு உன்னதமான திட்டங்களை நடைமுறைப்படுத்தி அது நான்கு திட்டமாக இருந்தாலும் தமிழ் புதுவின் திட்டமாக இருந்தாலும் எண்ணற்ற திட்டங்களின் மூலமாக இன்றைக்கு தமிழ்நாட்டினுடைய இளைய சமுதாய மக்கள் திராவிட மாடல் ஆட்சியை நடத்தி கொண்டிருக்கின்ற தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் எண்ணற்ற திட்டங்களை கொண்டு வந்து நடைமுறைப்படுத்துகின்றார். அதனால்தான் இன்றைக்கு மாணவர்கள் மிகவும் அரசு கல்லூரியை நோக்கி அரசு பள்ளிகளை நோக்கி மாணவ செல்வங்கள் சேர்வதற்கு காரணம் இது போன்ற அரசு உதவி பெறுகின்ற கல்லூரிகளை நோக்கி செல்கின்ற காரணம் தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் ஒரு புரட்சிகரமான திட்டங்களை தினந்தோறும் அறிவித்துக் கொண்டிருக்கின்றார். குறிப்பாக மாணவர்கள் எதிர்கால சமுதாயத்தை தொலைநோக்கு சிந்தனையோடு தொலைநோக்கு திட்டங்களை நிறைவேற்றி மற்ற மாநிலங்களில் இந்த திட்டங்களை நிறைவேற்றுகின்ற வகையில் உன்னதமான திட்டங்களை நிறைவேற்றி தந்து கொண்டிருக்கின்றார். அரசு பள்ளியில் படிக்கின்ற அரசு கல்லூரியில் படிக்கின்ற 7.5% பெருமைக்குரிய திராவிட மாடல் அரசினுடைய தலைவர் தமிழ்நாட்டின் முதலமைச்சர் தொடர்ந்தா எண்ணற்ற திட்டங்களை நிறைவேற்றப்படுத்தி உங்களை படியுங்கள் அனைத்தையும் தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் தமிழ்நாடு அரசு பார்த்துக் கொள்ளும் என்ற உத்தரவாதத்தை வழங்கி உங்களை எல்லாம் ஒரு தொழிலதிபர்களாக ஒரு தொழில் முனைவர்களாக மாற்றிட எண்ணற்ற திட்டங்களின் மூலமாக உங்களை மேன்மைப்படுத்திக் கொண்டிருக்கின்றார். அதை சார்ந்துதான் இன்றைக்கு உலகம் உங்கள் கையில் மடிக்கணினி வழங்குகின்ற நிகழ்வில் 491 மாணவ செல்வங்கள் பயன்பெற இருக்கின்றீர்கள்.
இதை வைத்து நீங்கள் உங்களை மேன்மைப்படுத்திக் கொள்ள வேண்டும். இன்னைக்கு தகவல் தொழில்நுட்பத்தில் அதிகமான ஒரு சூழ்நிலையை உருவாக்கி கொண்டிருக்கின்ற இந்த ஏஐ நாம் எப்படி சமாளிக்க போகிறோம், எப்படி இதை எதிர்கொள்ள போகிறோம், இந்த வேலை வாய்ப்பை இழப்பை பெரிய அளவில் அதை பங்களிப்பு பணியாற்ற கொண்டிருக்கின்ற அந்த ஏஐக்கு ஈடுபடுகின்ற வகையில் உங்களை நீங்கள் வளர்த்துக் கொள்ள வேண்டும், உங்களை திறமையானவர்களாக நீங்கள் உருவாக்கி கொள்ள வேண்டும் என்பதை இன்றைக்கு வருகின்ற இளைஞர்கள் மத்தியில் ஒரு பெரிய சவால். இந்த சவாலை நீங்கள் முறியடிக்கின்றவர்களாக உங்களை நீங்கள் தயார்படுத்திக் கொள்ள வேண்டும் என்று நான் உங்களை அன்போடு கேட்டு இந்த மடிக்கணினி வழங்குகின்ற நிகழ்வில் எங்களையும் அழைத்து பெருமை சேர்த்த இந்த கல்லூரியினுடைய தாளாளர், முதல்வர் உள்ளிட்ட பேராசிரியர் பெருமக்களுக்கும் மாணவ செல்வங்களுக்கும் நன்றியை கூறி இனிய பொங்கல் நல்வாழ்த்துக்களை கூறி விடைபெறுகிறேன். நன்றி. எமது நன்றிகள். அடுத்து மாணவர்களிடையே உரையாற்ற பல்லாவரம் சட்டமன்ற தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினர் திரு கருணாநிதி அவர்களை அன்போடு அழைக்கின்றோம். அன்பார்ந்த சோழிங்கநல்லூர் தொகுதியில் அமைக்கப்பட்டுள்ள காயிதே இல்லத்து கல்லூரியில் மடிக்கணினி வழங்குகின்ற விழா நிகழ்ச்சியிலே எனக்கு முன்னால் உரையாற்றி அமர்ந்திருக்கின்ற இந்த தொகுதியினுடைய சட்டப்பேரவை உறுப்பினர் எனது அன்பு சகோதரர் அரவிந்த் ரமேஷ் அவர்களே, இந்த கல்லூரியினுடைய முதல்வர் மரியாதைமிகு அப்துல் தவாப் அவர்களே, இந்த கல்லூரியை பாதுகாத்து தொடர்ந்து உங்களை இடத்திலே ஒவ்வொரு ஆண்டும் கல்லூரி நடத்தி கொண்டிருக்கின்ற மரியாதைக்குரிய தாவூத் மியான்கார் அவர்களே, ஒன்றியத்தினுடைய சேர்மன் சங்கீதா பாரதிராஜ் அவர்களே, இந்த பகுதியினுடைய பஞ்சாயத்து தலைவர் சிவபோஷ்ணம் ரவி அவர்களே, வருகை தந்துள்ள ஆசிரியர் பெருமக்களே, மாணவ செல்வங்களே, உங்களை அறிவிக்கிறேன். ஒரு அற்புதமான நிகழ்ச்சியில் தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் அவர்கள் ஒரு 5 நாட்களுக்கு முன்பாக, ஒரு வாரத்துக்கு முன்பாக உலகம் உங்கள் கையில் என்ற தலைப்பிலே தமிழ்நாட்டில் படிக்கின்ற மாணவ மாணவிகள்லாம் மடிக்கணினி லேப்டாப் வழங்க வேண்டும் என்று ஒரு முடிவு எடுத்துக்கொண்டு அந்த விழாவில் நாங்கள் எல்லாம் பங்கேற்றோம். ஆக உலக அரங்கில் இருக்கின்ற மாணவ மாணவிகள் எல்லாம் பயன்படுவதற்கு அறிவு வளர்ச்சியிலே உயர்ந்த இடத்தை அடைவதற்காக இந்த லேப்டாப் பயன்படுத்தப்படுகிறது. குறிப்பாக காயிதே இல்லத்தினுடைய பெயரில் இருக்கிற இந்த கல்லூரி குறிப்பிட்டு நம்முடைய தாவூத் மியான்கார் அவர்கள் சொன்னார், மிக குறைந்த கட்டணத்தில் இந்த கல்லூரி இயங்கிக் கொண்டிருக்கிறது. மாணவ மாணவிகளுக்கு பெற்று உள்ளபுறமாக புறப்பட்டையெல்லாம் பார்க்கும்போது கல்லூரியில் கட்டணங்கள்லாம் அதிகமாக இருக்குது. அதெல்லாம் இடம் கிடைக்கிறது ரொம்ப கஷ்டம். நானே இந்த கல்லூரிக்கு பல முறை கடிதங்கள் கொடுப்பேன். அந்த கடிதங்களுக்கு ஒரு மரியாதை நிமித்தமாக வருவார். தாவூத் மியான்கார் பொறுத்தவரைக்கும் நான் சிறு வயதிலிருந்து நான் அதை பார்த்துருக்கேன். ஒரு 32 ஆண்டுகளுக்கு முன்பு இந்த கல்லூரியிலே நான் பேசியிருக்கிறேன். அது யாருக்கு தெரியுமோ தெரியாது. ஒரு தமிழ் வளர்ச்சி என்ற தலைப்பிலே நான் பேசியிருக்கிறேன். இந்த கல்லூரியிலே 32 ஆண்டுகள் நான் நகராட்சி மன்ற உறுப்பினராக இருக்கின்ற பொழுது பல்லாவரம் நகராட்சி மன்றம் நான் பேசியிருக்கேன். அதுக்கு பிறகு கல்லூரியிலே வளர்ச்சியை எண்ணி பார்க்கிறேன். இது மிகப்பெரிய வளர்ச்சியை உருவாக்கி கொண்டிருக்கிறாங்க. இன்றைக்கி லேப்டாப் கிடைக்கின்ற மாணவ மாணவிகள்லாம் தயவுசெய்து நம்மளெல்லாம் அன்பாக கேட்கணும். எதை பார்க்கணுமோ அதை பாருங்கள், எதை பார்க்கக்கூடாதோ அதை பார்க்கணும். நான் இப்போ உலகில் வாழ்கின்ற தமிழர்கள் தினத்தில் இப்போ நம்ம அயலர்கள் தமிழர்கள் முதலமைச்சருடைய விழாவிலே நான் கலந்து கொண்டு நேராக 12 மணிக்கு தான் அவர் ஆற்றுகின்ற முறையிலே அயல் நாட்டில் வாழ்கின்ற தமிழர்கள் அறிவுபூர்வமாக வளர்ச்சி அடைந்து தொழில் செய்து வாழ்க்கையில் எந்த அளவுக்கு உயர்ந்திருக்கிறார் என்பதை காணொலி காட்சியாக நேரடியாக அவர் சில பேரை வாழ்த்தி பேசினார். நான் குறிப்பிடுவது கல்லூரி மாணவர்கள் உலகத்தில் எங்கெங்கே என்ன பிரச்சனைகள் நடக்கின்றது என்றெல்லாம் அறிவதற்காகத்தான் இந்த மடிக்கணினி.
ஆகவே இதை நான் குறிப்பிட்டு சொல்லும்போது பல மாணவ மாணவிகள் ஆஹா இவர் ஏதோ சொல்கிறார் போன்ற ஒரு விஷயத்தை நல்லது படிக்கிறேன் வாழ்க்கை. நானும் மாநகராட்சி பள்ளிக்கூடத்தில் படித்து வந்தேன். ஒரு மாநகராட்சி பள்ளிக்கூடத்தில் சாப்பாடுலாம் மதிய சாப்பாடு சாப்பிட்டு நாங்கள் இன்னைக்கு பள்ளியை பிடிச்சி இன்னைக்கு பொதுவாக நான் வருவேன் நினைக்கிறேன். ஆக இந்த ஒரு 32 ஆண்டுகளுக்கு முன்பு நான் பேசுகின்ற பொழுது இந்த கல்லூரியில் இன்னைக்கு பார்க்குறேன் நான் சேர்மன் ஆகிட்டேன். அப்புறம் எம்எல்ஏ ஆகிட்டேன் 10 ஆண்டு காலமாக. என் கூட சகோதரர் அரவிந்த் ரமேஷ் எம்எல்ஏ ஆவான்னு பார்த்தாரா, நாங்கள் ஆவோம் பார்த்தோன்னா சிந்தனையோடு பொது வாழ்விலே யாருமே பணி செய்ய வேண்டும், பொது வாழ்விலே மக்களுக்கு அடிப்படை தேவை செய்வது, அது எந்த மனிதன் செய்கின்றானோ அவனுக்கு கடவுளின் அருளால் அந்த பொறுப்பு வழங்கப்படும். அதனால தான் அரவிந்த் ரமேஷ் அவர்கள் எம்எல்ஏ ஆகினார், நானே எம்எல்ஏ ஆகிறேன். ஆக இதை குறிப்பிடுவதற்காக அறிவு வளர்ச்சி உருவாக்க வேண்டும் தமிழ்நாட்டு முதலமைச்சர்கள் சொன்னார். கடைசியாக ஒன்று சொன்னார் முதலமைச்சர் அவர்கள், நீங்கள் அறிவு வளர்ச்சியை கொண்டு உங்கள் வாழ்க்கை தரத்தை வென்றுவார்கள், நாங்கள் வென்றுவோம் என்று சொன்னார். உலகம் உங்கள் கையிலுடைய நிகழ்ச்சியில் சொன்னார். நான் இப்பவும் சொல்கின்றேன் மாணவ மாணவிகளை, அறிவு வளர்ச்சி உருவாக்குங்கள், வாழ்க்கையில் நீங்கள் வென்று வர வேண்டும் என்றுதான் நான் இந்த கல்லூரியை நான் அன்பாக கேட்டுக்கொள்கிறேன். இன்னைக்கு தமிழ்நாட்டில் இருக்கின்ற மாணவர்களுடைய கல்லூரி மாணவ மாணவிகளுடைய எண்ணிக்கையிலே தமிழ்நாட்டில் வடநாட்டுக்கு அதிகபட்சமாக சென்றுள்ளது. வடநாட்டிலே இன்னைக்கு 100க்கு 28%, 28 விழுக்காடுகள் தான் இன்னைக்கு தேர்ச்சி பெறுகிறார்கள் கல்லூரிகளில் பள்ளி கல்வியில். ஆனால் தமிழ்நாட்டில் எவ்வளவு தேர்ச்சி தெரியுங்களா? 52% கல்வியிலே உயர்ந்து இருக்கின்றது என்று சொன்னால் இந்த கல்வியிலே எந்த அக்கறை கொண்டுள்ள முதலமைச்சர் என்பதை தெரியவில்லை. 52%, 28%. ஆக மாணவ மாணவிகள் நான் கேட்டுக்கொள்வது, கல்வியின் தரத்தை உயர்த்துகின்ற இந்த அரசு அதற்கு நீங்கள் இதை பயன்படுத்திக் கொள்ளலாம். நம்முடைய அரவிந்த் எம்எல்ஏ அவர்கள் சொன்னார் நான் முதல்வர் திட்டத்திலிருந்து. நான் கூட இப்போ சொல்கிறேன், கல்லூரியில் படித்து விட்டு வேலை வாய்ப்பில் நீங்கள் தேர்ச்சி பெற்றால் அவங்களே வேலை கொடுக்குறாங்க. எந்த நாட்டில் அரசு பள்ளியில் படிக்கின்ற மாணவ மாணவிகளுக்கு தமிழ் புதல்வர் திட்டம், தமிழ் புதுமை பெண் திட்டம் என்று கல்லூரியிலே பணம் வந்து 1000 ரூபாய் போடுகின்ற அரசு இந்தியாவிலே எந்த மாநிலத்தும் கல்வியை வளர்க்க வேண்டும் என்ற சிந்தனை உள்ள முதலமைச்சர் தமிழ்நாட்டில் பெற்ற காரணத்தினால்தான் இன்னைக்கு 10 லட்சம் மாணவ மாணவிகளுக்கு மடிக்கணினி வழங்கிவிட்டோம். அதனுடைய மதிப்பு எவ்வளவு தெரியும்? 50,000 ரூபாய். மடிக்கணினியுடைய விலை 50,000. அந்த மனசு வந்தது பாருங்க. 10 லட்சம் மாணவ மாணவிகள் தமிழ்நாட்டில் வளர்க்கணுங்க. யாராலே இதை குறிப்பிடுவார்கள், அதை பற்றி கவலைப்படாமல் முதலமைச்சர்கள் இன்னைக்கு மடிக்கணினியை இன்னைக்கு வழங்கி இருக்கிறார். இன்னைக்கு கல்லூரிக்கு மட்டும் இந்த அரசு 8494 கோடி நிதியை ஒதுக்கிறது. 8494 இந்த ஆண்டு மட்டும் கல்லூரிக்கு என்று நிதி ஒதுக்கிறது. அதே போல நம்முடைய அரசினுடைய பல்கலைக்கழகங்களில் 500 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கியிருக்கார் கல்விக்காக. இதை குறிப்பிட்டு சொன்னதற்கு காரணம் ஒன்றே ஒன்று மட்டும் சொல்ல விரும்பி முடித்து விடுகிறேன். அப்துல் கலாம் அவர்கள் படித்த கல்லூரியை நான் ஒரு வாரத்துக்கு முன்பாக MIT கல்லூரியில் ஒரு 1000 மாணவ மாணவர்களுக்கெல்லாம் கல்லூரியில் லேப்டாப் போடுது. அப்போ அந்த பள்ளியில் இருக்கும் பொழுது அப்துல் கலாம் ஒன்று மட்டும் சொன்னார். என்னென்று சொன்னால், மகிழும் ஒரு திருக்குறள் உண்டு. அவருக்கு ரொம்ப திருக்குறள்களாக அவர் இந்த நாட்டினுடைய ஜனாதிபதி ஆனார். குரம்பட்டியில் படித்து பிறந்தது ராமநாதபுரம் மாவட்டமாக இருக்கலாம். நான் வந்திருக்கிற இஸ்லாமியர்களுக்கு, இந்துக்களுக்கு, கிறிஸ்தவர்களுக்கு எல்லாருக்கும் அன்பாக சொல்லுவார். அவர் சொன்னது மட்டும் சொல்லிடுறார். அறிவு அற்றம் காக்கும் கருவி, செருவார்க்கும் உள்ளளிகள் ஆகா சரண் என்று பழமொழி வந்து சொன்னார் குரல். இந்த குரல்ல என்னன்னா, நீங்க அறிவு வளர்ச்சியை உருவாக்கி கொண்டால் அந்த அறிவு வளர்ச்சியின் மூலமாக நீங்கள் வளர்வதை யாராவது தடுக்கலாம் என்று நினைத்தால் அவன் தோல்வி அடைவான், உயர்ந்த இடத்தை மாணவ செல்வங்கள் வரைவார்கள் என்பதுதான் பொருள். ஆகைதான் நான் உங்களை எல்லாம் கேட்டுக்கொள்கின்றேன், கல்லூரியிலே நீங்கள் படிக்கின்ற காலத்தையும் நேரத்தை வீணடிக்காதீர்கள். கலைஞர் அவர்கள் சொல்வார், காலம் பொறுப்போன்றது கடமை கண் போன்றதற்கு. காலத்தையும் நேரத்தையும் வீணடித்து விட்டால் வாழ்க்கையில் உயர்ந்த இடத்தை அடைய முடியாது. ஆனால் ஒரு மனிதன் தன் வாழ்க்கையில் கடந்து வந்த பாதையை எவன் நினைத்து பார்க்கிறானோ அவன் மாணவ செல்வங்களாக இருந்தாலும் மாணவிகளாக இருந்தாலும் அவர்கள் கடந்து வந்த எங்கள் அப்பா அம்மா கஷ்டப்பட்டு படிக்க வச்சாங்க,
ரொம்ப கஷ்டப்பட்டு நகையை அடமானம் வச்சாங்க, வீடு அடமானம் வச்சாங்க, கஷ்டப்பட்டு படிக்க வச்சாங்க. அதெல்லாம் நினைச்சு பார்த்து கல்லூரி மாணவர்கள் படித்தால் வாழ்க்கையில் உயர்ந்த இடத்தை அடைந்து உயர்ந்த லட்சியத்தோடு கொள்ள வேண்டும். அதற்காக தான் இந்த மடிநீர் கல்வி. இந்த மடிநீர் கல்வி வழங்கிய தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் இன்னைக்கு இந்திய வரலாற்றிலேயே எந்த மாநிலத்திலே ஒரு 10 லட்சம் மாணவர்களுக்கு லேப்டாப் கொடுத்த ஒரே முதலமைச்சர் தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் என்பது மாணவ செல்வங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். அதை பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் என்று கேட்டு அறிவு வளர்ச்சி உருவாக்குங்கள். நீங்கள் வாழ்க்கையில் வென்றுவார்கள். நன்றி, வணக்கம். கல்வி சிறந்த தமிழ்நாடு, புகழ் கம்பன் பிறந்த தமிழ்நாடு என்ற பெருமைக்குரிய தமிழ்நாட்டு மாணவர்களின் எண்ணங்களும் செயல்களும் மேம்பட்டால் வாழ்வு மேம்படும். எனவே கையில் இருக்கும் கணினியை கவனத்துடன் பயன்படுத்த வேண்டும் என அழகுற அறிவுரை கூறியமைத்து எமது நன்றிகள். இப்பொழுது மடிக்கணி அங்குள்ள மாணவர்களே, இந்த விழா நடைபெற்றுக் கொண்டிருந்த பொழுது ஒரு முக்கியமான ஒரு அரசாணை நம் கைக்கு கிடைத்தது. ஒரு 2 வாரங்களுக்கு முன்பு திருநெல்வேலியில் நடந்த ஒரு பெரிய விழாவிலே நம்முடைய மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் இந்த சிறுபான்மை கல்லூரிகளுக்கு உங்களுடைய நீண்டகால கோரிக்கை, அதாவது ஆசிரியர்கள் பிரின்சிபல் இவங்க தேர்வு செய்யும் பொழுது இதுவரை இல்லாத, சரித்திரத்திலே இல்லாத அளவு அரசியல் சாசனம் வழங்கிக் கொண்டிருக்கின்ற அந்த உரிமையையும் மீறி அதில் யூனிவர்சிட்டி அண்ட் கவர்மெண்ட் நாமினி போட வேண்டும் என்ற ஒரு சட்டத்தை மத்திய அரசு அமல்படுத்த சொல்லி மாநில அரசுக்கு கூறியிருந்தது. அதன் அடிப்படையிலே இங்கு அமல்படுத்த வேண்டிய நேரத்தில் சிறுபான்மை கல்லூரிகள், குறிப்பாக நம்முடைய கூட்டமைப்பு ஃபெடரேஷன் ஆஃப் மைனாரிட்டி காலேஜஸ், அதனுடைய பொதுச் செயலாளராக நான் இருந்து கொண்டிருக்கிறேன். அது சார்பாகவும் நம்முடைய எதிர்ப்பை தெரிவித்துக் கொண்டிருந்தோம். ஆனால் அன்றைக்கு திருநெல்வேலியிலே மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் அது மத்திய அரசு கூறியிருந்தாலும் சரி, கூறவில்லை என்றாலும் சரி, இனி வரும் காலங்களில் இந்த ரெப்ரசன்டேஷன் இருக்கவே இருக்காது, அரசியல் சாசனம் வழங்கியுள்ள உரிமையை மீண்டும் நாங்கள் வழங்குகின்றோம் என்ற ஒரு பெரிய அறிவிப்பை அன்றைக்கு கொடுத்தார்கள். இது சிறுபான்மை கல்லூரிகளுடைய நிர்வாகத்தில் இது மிகப்பெரிய ஒரு ஒரு மாற்றத்தை இது ஏற்படுத்தும். அந்த பெரிய உரிமையையும் அந்த சிறுபான்மை நிர்வாகத்திற்கு அது கொடுக்கின்றது. அதற்காக நன்றி தெரிவிக்க கடந்த வாரம் கூட்டமைப்பின் சார்பாக நானும் ஒரு குழு 20 தாளாளர்கள் உடன் நிர்வாகிகளுடன் முதலமைச்சரை சந்தித்து நன்றி தெரிவித்தோம். அப்பொழுது அவர்கள் இந்த அரசாணை அன்றைக்கு வரவில்லை, இதை சொன்னவுடனே இதை உடனடியாக வந்துவிடும், அது உங்களுக்கும் நான் இப்போ அனுப்பிட்டு இருக்கோம் வந்துடும் சொன்னாங்க. அவர் சொன்ன வாக்குறுதியின்படி அந்த அரசாணை கிடைக்கப்பட்டது என்பது அது மட்டுமல்ல, நான் சில மாதங்களாக நம்முடைய பொன்விழாவிற்கு அவர் வர வேண்டும் என்று அது வற்புறுத்தி கேட்டுக்கொண்டிருந்தோம். இப்பொழுது அன்றைக்கு அவரே என்னை அருகில் அழைத்து உங்களுக்கு தேதி கொடுத்தாகி விட்டதா என்று கேட்டார். நான் சொன்னேன் இன்னும் கிடைக்கவில்லை என்று. அவருடைய உதவியாளரை கூட்டு இன்னும் கொடுக்கலையாரு, இல்லை கொடுத்துடுறோம் அப்படின்னு சொன்னாங்க. இன்னைக்கு போயிடும் அப்படின்ட்டு. நம்முடைய கல்லூரிக்கு இப்பொழுது வந்திருக்கின்ற அந்த நாங்கள் ஒரு குறிப்பிட்ட காலத்திற்கு கொடுக்க வேண்டும் என்று தனியாக கூறியிருந்தோம். ஆனால் சிறிது தாமதமாக, ஆனால் கல்லூரிக்கு நிச்சயமாக பொன்விழாவினுடைய நிறைவு விழாவில் கலந்து கொள்வதாக அவர் உறுதியளித்திருப்பதையும் நான் உங்களிடத்தில் மகிழ்ச்சியுடன் இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொண்டிருக்கிறேன். அவர் அதிலேயும் ஒரு முக்கியமாக நான் பெருமைப்பட வேண்டிய ஒரு விஷயம் என்னவென்றால், அந்த கூட்டம் ஆரம்பத்திலேயே அவர் அனைவருக்கும் நான் அவரை வாழ்த்தி நன்றி தெரிவிக்கிறதற்கு முன்பாகவே இவரை என்னுடன் பள்ளியில் படித்தவர் என்னுடைய கிளாஸ்மேட் என்னுடைய பெருமையாக என்னை அறிமுகப்படுத்தி அது பெருமைகளுக்கெல்லாம் பெருமையாகின்றன நான் கருதுகின்றேன். உங்கள் மடிக்கணினியை இப்பொழுது இவங்க வழங்குவார்கள். அந்த பெற்றுக்கொண்டு நம்ம அதுக்காக நம்முடைய நன்றியையும் மாண்புமிகு முதல்வர் அவர்களுக்கு நாம் தெரிவித்துக் கொள்வோம். நன்றி. மாணவர்களுக்கு மடிக்கணினி வழங்கும் நிகழ்வு தொடங்க இருக்கிறது. டிபார்ட்மெண்ட் ஆஃப் கோஆபரேஷன், ஆட்சி,
இல்லையா ஒன்றும் முடியாது மேலே தூங்கிடு ஃப்ளாஷ் ஒர்க் ஆகாது லைவில் போட்டால் ஃப்ளாஷ் ஒர்க் ஆகாது மாணவ மாணவிகளே, இங்கு வந்திருக்கும் நம்முடைய சட்டமன்ற உறுப்பினர்கள் இன்னும் பல நிகழ்ச்சிகளில் கலந்து கொள்ள வேண்டியிருப்பதால் அந்த மடிக்கணினி வழங்கும் விழா இப்பொழுது தொடர்ந்து நடைபெறும். உங்களுடைய முதல்வர் அவர்கள் கொடுப்பார்கள். அதற்கு முன்பாக நன்றியுரையை துணை முதல்வர் நம்ம டாக்டர் மணிகண்டன் அவர்கள் வழக்கமாக கேட்டுக்கொள்கின்றேன். அனைவருக்கும் வணக்கம். உலகம் உங்கள் கையில் மடிக்கணினி வழங்கும் விழாவிற்கு வருகை புரிந்திருக்கும் சோழிங்கநல்லூர் தொகுதி எம்எல்ஏ அரவிந்த் ரமேஷ் அவர்களுக்கும், பல்லாவரம் தொகுதி எம்எல்ஏ திரு இ கருணாநிதி அவர்களுக்கும், மேடவாக்கம் பஞ்சாயத்து பிரசிடென்ட் திருமதி சிவபூஷணம் ரவி அவர்களுக்கும், சேர்மன் அவர்களுக்கும், இவர்களுடன் வருகை தந்திருக்கும் தோழமைகளுக்கும் கல்லூரியின் சார்பாக நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். மேலும் நமது கல்லூரியின் செயலாளர் மற்றும் தாளாளர் அலாஜ் எம்ஜி தாவூத் மியான் அவர்களுக்கும், துணை செயலாளர்கள் ஜனாப் ஏ ஷாகுல் அமீத் அவர்களுக்கும், ஜனாப் ஏ முகமது இஸ்மாயில் அவர்களுக்கும், திரு தாஜுதீன் அவர்களுக்கும், கண்காணிப்பாளர் திரு மசார் கான் அவர்களுக்கும், பேராசிரியர்கள் திரு ஜி விநாயகமூர்த்தி அவர்களுக்கும், டாக்டர் இ கலைவாணன் அவர்களுக்கும், கல்லூரி முதல்வர் டாக்டர் எம் அப்துல் தவாப் அவர்களுக்கும், துணை முதல்வர் டாக்டர் ஷேக் கலீல் அவர்களுக்கும், அனைத்து பேராசிரியர் மற்றும் மாணவர்களுக்கும் மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். அடுத்த தேசிய கீதம்.